வேளாண் பட்ஜெட்டில் தென் மாவட்டங்களுக்கு மிளகாய் மண்டலம் செயல்படுத்தப்படும் என அறிவித்த நிலையில் அதை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டத்தில் சாத்தூர், ராசபாளையம் ஆகிய பகுதிகளில் அதிக அளவில் மிளகாய் பயிரிடப்படுகிறது. இந்நிலையில் கடந்த ஆண்டு வேளாண் பட்ஜெட் அறிவிப்பில் ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் மிளகாய் மண்டலம் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதனால் மிளகாய் பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கும் என்று விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் அறிவிக்கப்பட்டு ஓராண்டு ஆகியும் இன்னும் நடைமுறையில் வரவில்லை என விவசாயிகள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். 2023 வந்து 20,000 ரூபா 23,000 ரூபாய்க்கு விற்ற வத்தல் இன்றைக்கி 17,000 ரூபாயில் ஆரம்பித்து இன்றைக்கி 10,000க்கு வந்து நிற்கிது. 10,000 10,500 கூடுனது 11,000 ரூபான்றாங்க. ஆனால் எனக்கு 11,000 ரூபாய்க்கு என் வத்தலை கேட்கல. இந்த மாதிரி ரொம்ப இதாகிடுது. ஒரு குண்டால் வத்தலை உற்பத்தி பண்ணுற அந்த பழம் பறிக்கிறதுக்கு மட்டும் குண்டாலுக்கு 6,000 ரூபா செலவு வருது. விவசாய உற்பத்தி என்பது இந்த ஆண்டு எங்களுக்கு குறைஞ்சிருக்கு. விலையும் கடுமையான வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. உலகத்தரம் வாய்ந்த மிளகாய், சம்பா மிளகாய், இந்த மிளகாயினுடைய விலை வீழ்ச்சி 12,000 ரூபாய்க்கு இன்றைக்கி போகுதுன்னு சொன்னால் உற்பத்தி செலவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ விவசாயிகளுக்கு இது கட்டுப்படி ஆகலை. எனவே தமிழக அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு மிளகாய் உற்பத்தியை பெருக்குவதற்கு, மிளகாய் மண்டலத்தை உருவாக்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பில் பணிவோடு வேண்டுகிறேன். மிளகாய் விளைச்சல் குறைவு, கூலி உயர்வு, உரிய விலை கிடைக்காமை போன்ற பல்வேறு பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கும் விவசாயிகளுக்கு மிளகாய் மண்டலம் உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்பது பெரும் எதிர்பார்ப்பாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.